வணக்கம் மக்களே! நான் உங்க உடுமலை வேலண்டார். இப்போ நம்ம ஒரு பெரிய வீடியோவில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஃபுல் வீடியோவை பார்த்தா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பழனியில் மியூசிக் மாஸ்டர் பாலு சார் வீட்டில் தான் இருக்கிறோம். அவர் மியூசிக் சொல்லி தரதை பெரிய சேவையாக பண்ணிட்டு வர்றாரு. அவரை பற்றிய மேலும் விவரங்களுக்கு போர்டில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் அல்லது நேரில் போய் தெளிவான விளக்கத்தை கேட்டுக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பழனி சைட் ஒர்க்கில் மெட்டீரியல் எடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டாப் ஒர்க்கை பார்த்துட்ருக்குறோம். அது ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதும் அடுத்து சீட் ஆர்டர் பண்ணி சீட்டும் வந்தாச்சு. பர்னலை ஃபிட் பண்ணி அடுத்து சீட்டை மேலே ஏற்றிடுவோம். பர்னல் ஃபிட்டிங் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. செட்டில் போஸ்ட் எவ்வளோ த்ரோவாக நட்டுருக்குறோம்னு பாருங்கள். ஒரு பின் பாயிண்ட்டும் கூட மாறி இருக்காது, அந்தளவுக்கு பக்காவாக நட்டுருக்குறோம். பர்னல் 2 பிட்டாக போட்டால் சரியாக வராதுங்கிறதுக்காக நம்ம ஒரே பர்னலாக செட் பண்ணியாச்சு. இப்போ பர்னல் ஃபிட்டிங் முடிஞ்சு அடுத்து நம்ம செட்டில் சீட் அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். சீட்டு ஆரஞ்சு கலர் சீட்டு அடித்து முடித்ததும் செட்டே சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே இந்த இடத்துல பழைய சிமெண்ட் சீட் செட் ஒன்று இருந்துச்சு. அந்த சிமெண்ட் சீட் செட்டு கஸ்டமருக்கு பிடிக்காதனால பிரிச்சுட்டு மாற்றி செய்ய சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம போய் பழைய செட்டை பிரித்து வெளியே எடுத்துட்டு மெட்டீரியலே புதுசாக எடுத்து இந்த செட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சீட்டு ஃபிட் பண்ணதை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக ஃபிட் பண்ணியிருக்கிறோம்னு பாருங்க. சீட்டு எந்த இடத்துலையுமே கேப் இருக்காது, ஆனால் செவுத்துல காடியும் எடுக்கல. மழைக்கு ஒரு சொட்டு தண்ணியும் கூட உள்ள இறங்காத அளவுக்கு சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். பக்காவான சீட் ஃபிட்டிங் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இது படியோட மேல் சைடு ஒரு 7 அடிக்கு செவுத்து மேலே அப்படியே உட்கார வச்சிருக்கிறோம். அதோட ஒரு 2 அடிக்கு செவுத்துல சைடில் சேர்த்துறதுனால காடி எடுத்து சேர்த்த வேண்டியதாக இருந்துச்சு. மேலே கட்டை வந்துடும். ஃபைனலாக செட்டில் சீட் அடிக்கிற வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாப் வியூவு. இதில் பாருங்கள் சீட் எவ்வளோ பக்காவாக சீட்டிங் பண்ணி இருக்கிறோம்னு. சூப்பராக சீட் அடித்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம கீழேருந்து வியூ பார்க்குறோம். கீழேருந்து பாருங்கள் இது எவ்வளோ தெளிவாக நம்ம ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டில் நம்ம சீட்டை முட்டை வச்சுட்டே வந்துடுவோம். ஆனால் இந்த கார்னரில் 3 கார்னரில் சீட்டை திருப்ப வேண்டி இருந்துச்சு. இதில் கஷ்டமான இடம்னா படியோட டேப்பர் வந்த இடம் தான். ஆனாலும் அதை எவ்வளோ சூப்பராக சீட்டிங் பண்ணியிருக்கிறோம்னு உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இந்த ஒரு சீட்டை சீட்டிங் பண்ணுறது பெரிய சவாலாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். மொத்தமாக இந்த செட்டோட கீழ் வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். செட் ஒர்க் முடிஞ்சு அதே வீட்டில் அடுத்த செட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே இருந்த பழைய செட்டு. இதிலேருந்து 30 அடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் கோப்பு பாருங்கள் எவ்வளோ சரிவாக நட்டமாக போட்டிருக்கிறோம்னு. இந்த செட்டுக்கு போஸ்ட்டு கை பர்னல் இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபிட்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெட்டீரியல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இதில் ஒரு சவாலான சிக்கலான இடம் ஒன்று இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல கோப்பு உள்ளே வர்றதுனால கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஃபிட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம போஸ்ட்டை பார்க்க போகிறோம். போஸ்ட் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக நட்டுருக்குறோம்னு. கொஞ்சம் கூட மாறாது, சூப்பராக நட்டு கொடுத்தாச்சு. பைப் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம சீட் ஏற்றுறதை பார்த்துட்ருக்குறோம். கருப்பு கலரில் இருக்கிற சீட்டு ஏற்கனவே செட்டிலேருந்து கழட்டின சீட்டு. அதோட சீட்டு பத்தாததுக்கு மறுபடியும் ஜாஸ்தியாக சீட்டு வாங்கியிருக்கிறோம். ஃபைனலாக சீட்டு எல்லாம் மேலே ஏற்றி சீட் அடித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பழைய செட்டும் புது செட்டும் எப்படி ஜாயிண்டாக இருக்குதுங்கிறத பார்த்துட்ருக்குறோம். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நம்ம சீட்டு ஜாயிண்டை பக்காவாக போட்டு தெளிவாக அடித்து கொடுத்துருக்குற சீட்டை. இதுதான் நம்ம சீட்டை ஜாயின் பண்ண இடம். பழைய சீட்டுக்கும் புது சீட்டுக்கும் ஜாயின் டிஃப்ரெண்ட்டே கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு சீட்டை சூப்பராக போட்டு கொடுத்தாச்சு. மழை பெய்யறப்போ சீமையோட்டு மேலே தண்ணி பட்டு ரூம்குள்ளே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மியான அளவில் சீட் எப்படி பக்காவாக சேர்த்து கொடுத்துருக்குறோம்னு பாருங்க. அடுத்து கோப்புக்கும் டாப்புக்கும் சீட்டு சேர்த்தி இருக்கிறோம். எவ்வளோ மைன்யூட்டாக சீட்டு முட்டாமல் சேர்த்தி இருக்கிறோம்னு பாருங்க. சூப்பராக சீட்டை ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. அதோட இந்த கோப்பில் பைப்பு ஃபிட்டிங் அப்போ நம்மளுக்கு பெருசாக எந்த இம்பேக்டும் இல்லை. ஆனால் சீட் ஃபிட்டிங்கே நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபைனலாக நம்ம டாப்பில் எல்லா சீட்டும் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியாக போல்ட்டு போட்டுட்ருக்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். கீழே இருக்கிறவங்க குத்தூசி வச்சு அடித்து ஓட்டை போட்டு ஜே போல்ட்டு போட்டாச்சுன்னா மேலே இருக்கிறவங்க தார் வாசர் போட்டு குப்பா வாசர் போட்டு நட்டு போடுறதோட சீட் அடிக்கிற வேலை முடியுது. இப்போ நம்ம டாப் வியூ பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக அடிச்சாச்சுன்னு பாருங்க. அடுத்து அந்த செட்டில் 2 ஜன்னல் ஒரு டோரு கேட்டிருந்தாங்க. ஜன்னல் 4க்கு 3ல் 2 நம்பரு, 6க்கு 3ல் டோர் 1 நம்பர் கேட்டிருந்தாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தாச்சு. அது ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கிறோம்னு. அடுத்து இந்த செட்டில் நமக்கு 3 அடிக்கு வெல்டு மெஸ் வைக்கணும். மேலே 1.5 அடிக்கு சீட்டு வச்சு மறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதோட செட்டோட ஃப்ரண்ட் டேப்பரில் மட்டமாக பைப் வச்சு நம்மளுக்கு அதுலேயும் சீட் அடிச்சு கொடுக்கணும்னு
பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. உள் சைடு பைப் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. எப்படி பண்ணியிருக்கிறோம்னு பாருங்கள். உன்னி அதில் மேலே சீட்டு வச்சு மறைக்கணும். அதோட உள்ளே நம்மளுக்கு ஒர்க் முடியுது. கஸ்டமர் சொன்ன மாதிரி எவ்வளோ சூப்பராக நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தாச்சுன்னு பாருங்கள். ஜன்னல் 2 ஜன்னல் மேசனு சூப்பராக வச்சு ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம சைடு பார்த்துட்டு இருக்கிறோம். வெல்டு மெஸ்க்காக நம்ம போட்ட ஃப்ரேமு 1.5 பைப்பில் ஃப்ரேம் பண்ணி அதில் 1:1 வெல்டு மெஸ் வச்சு ஃபுல்லாக வெல்டிங் அடித்து ஃபிட்டிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். மேலே 1.5 அடிக்கு மலைச்சாரல் வரக்கூடாதுங்கிறதுக்காக சீட் அடிக்கிறதுக்காக நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பர்னல் 1.5 பைப்லேயே போட்டு கொடுத்தாச்சு. டோர் ஃபிட்டிங் பார்க்குறோம். டோர் எவ்வளோ சூப்பராக சீட்டிங் ஆகுதுன்னு பாருங்கள். கஸ்டமர் டோரை கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுடலான்னு சொன்னதுனால நம்ம டோரு 1.25 ஆங்கிளில் போட்டிருக்கிறோம். அதோட வெல்டு மெஸ்ஸோட மெத்தட்லேயே வரணும்னு சொன்னதுனால செவுத்து மட்டத்துக்கு தகரம் வச்சுட்டு மேலே வெல்டு மெஸ்ஸோட கரெக்டாக அதோட ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி வெல்டு மெஸ் மேலே வச்சு கொடுத்தாச்சு. டோரில் ஃப்ரண்ட் சீட் ஃபிட்டிங்கில் தோரணப்பூ இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தோரணப்பூ லேசர் கட்டிங்கில் கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து வெல்டு அடிக்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தோரணப்பூ செட் பண்ணால் என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குங்கிறது கஸ்டமருக்கு தெரியல. ஆனால் நம்ம லேசர் வாங்கிட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தோரணப்பூ ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட டோருக்கு பக்கத்தில் ஏதாச்சும் சாமி படம் இருந்துச்சுன்னா வச்சிடலான்னு சொன்னார். நம்மகிட்ட மயில் இருந்துச்சு. மயில் கொண்டு போய் வச்சு கொடுத்தோம். மயில் வச்சு கொடுத்தது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட இப்போ நம்ம பார்க்குறோம் கிரில் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்து நமக்கு செட்டில் சீட் அடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்குறோம்னு. சூப்பராக சீட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. ஒவ்வொரு வேலையும் ஃபாஸ்ட்டாகவும் தெளிவாகவும் செஞ்சு கொடுத்ததுனால கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட இப்போ அடுத்து நம்ம சீட் அடிக்கிறத பார்க்க போகிறோம். சீட்டு வந்து அதே ஆரஞ்சு கலர் சீட்டே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து இப்போ சீட் அடிச்சாச்சு. பாருங்க சீட்டோட கார்னர் எப்படி சேர்த்திருக்கிறோம்னு. படியோட டேப்பருக்காக சூப்பராக கிராஸ் கட் பண்ணி செட்டிங் பண்ணியாச்சு. அதோட உள் சைடு அடிச்ச சீட்டோட மேல் மட்டத்தில் கொண்டு முட்டை வச்சு பர்னலோட காடிக்காக சீட்டை கட் பண்ணி கேப்பே இல்லாத அளவுக்கு சேர்த்திருக்கிறோம். இந்த செட்டில் நம்மளோட ஒர்க்கை சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து இந்த செட்டில் அதே மாதிரி 3 அடிக்கு வெல்டு மெஸ் வச்சு மேலே சீட்டு வச்சு அடித்து கொடுக்கறதுக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. அதோட பழைய கோப்போட தோனி தண்ணி வெளியேறதுக்காக செட்டுக்குள்ளே நம்ம தோனியை கடத்துறதுக்கு பைப் செட் பண்ணி அதை பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போது செட்டில் கிரில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. இப்போது செட்டில் சுற்றியும் சீட் அடிச்சுட்டு வரணும். சீட் அடித்ததான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கஸ்டமரு பழைய செட்டில் குளவு சீட்டு தான் இருக்குது. அதனால் இந்த செட்லேயே குளவு சீட்டே அடிச்சுக்கலான்னு சொன்னதுனால குளவு சீட்டு டாட்டா சீட்டு வாங்கி அடித்தாச்சு. பழைய செட்டோட ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கண்டினியூவாக சீட்டோட மேலே முட்டை வச்சு வெல்டு மெஸ் கிரிலோட கீழே ஒரு ஸ்க்ரூ மேலே சென்டரில் ஒரு ஸ்க்ரூ வச்சு அடித்து சீட்டை தோனி கிட்ட கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இனி அடுத்து கோப்பு சைடு மறைச்சு டாப்பு சைடு மறைச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு செட் பண்ணி கொடுக்கணும். அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அடுத்து உள்ள தோனி இது கண்டினியூவாக கொண்டு போய் தண்ணி வெளியே விழுகிற அளவுக்கு செட் பண்ணியாச்சு. இந்த சைடு கோப்பு அந்த சைடு கோப்பு அதோட இந்த டாப்பு மொத்த தண்ணியும் வெளியே போய் ரிலீஸ் ஆகி ரூமை விட்டு அவுட்டரில் தண்ணி விழுகிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். செட்டோட உள் சைடு பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சு கொடுத்தாச்சு. டாப்பு மேல் சீட்டோடவே முடிஞ்சு. அதுக்கப்புறம் முன்னாடி இழுத்துருக்கிறது 2 அடிக்கு சீட்டை வெளியே இழுத்து குத்து பைப் செட் பண்ணி கோப்பில் சைடு மறைச்சு அதோட டாப்போட சைடையும் மறைச்சு ஃபிட் பண்ணணும். அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். கோப்போட சைடு மறைச்சாச்சு. அடுத்தது டாப்போட சைடும் மறைச்சாச்சு. டாப்போட சைடு எந்த அளவுக்கு தெளிவாக மறைச்சிருக்கிறோம்னு உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அவுட்ரு கார்னரில் இருந்து சுற்றியும் சீட்டை டாப்பில் மறைச்சி கொண்டு வந்து அடுத்து கோப்பில் கொண்டு வந்து அப்படியே கடத்தி சேர்த்தியாச்சு. தோனி தண்ணி ரூமை விட்டு வெளியே வந்து விழுகிறதுக்காக தோனி செட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல தோனி கிளவாக கேப் விடுறத பார்க்குறீங்க எந்த அளவுக்கு சூப்பராக சீட்டிங் பண்ணி இருக்கிறோம்னு. இப்போது செட்டில் கிரில் ஒர்க்கு வெல்டு மெஸ் ஒர்க்கு சீட்டு ஒர்க்கு தோனி ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு. இப்போ நம்ம அந்த தான் பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே கொண்டு போய் சீட்டை முட்டை வச்சு பக்காவாக ஸ்க்ரூ பண்ணி இருக்கிறோம்னு. கீழே வெல்டு மெஸ்ஸோட பாட்டம் அளவுக்கு ஒரு நூல் மேலே சீட்டு கையை கிழிக்காத அளவுக்கு சூப்பராக சீட்டை ஃபிட்டிங் பண்ணி உள்ள இன்னர் சைடு ஒர்க்கு எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறோம்னு பாருங்கள். அடுத்து நம்ம தோனியை பார்ப்போம். தோனி வி டைப்பில் பழைய செட்டிங்கை அப்படியே எடுத்து அதுக்காக ஆஸ் ஃபிட் பண்ணி போஸ்ட்டில் நம்ம சூப்பராக வெல்டடிச்சிருக்கிறோம் பாருங்கள். ஒரு 5 ஆஸ் எடுத்து போஸ்ட்டில் செட் பண்ணி பழைய தோனி கூட புது தோனியை சேர்த்தி அதோட தண்ணி வெளியே கடத்துகிற அளவுக்கு ஸ்க்ரூ இடையில செட் பண்ணி
தண்ணி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சிலிக்கான் பேஸ்ட் போட்டு விட்டு தண்ணியை நீட்டாக வெளியே போய் விழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி செக் பண்ணி பக்காவாக ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாச்சு. அதோட மேலே ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அந்த சின்ன கேப்புக்கு அளவாக ஒரு அடிக்கு சீட்டு கட் பண்ணி 2 குழவை வச்சு ஜே போல்ட்டை டீ மாதிரி கட் பண்ணி மேலே போட்டு முறுக்கி கொடுத்தாச்சு. இனி இந்த செட்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணியும் கூட ரூம்குள்ள விழுகாதுங்கிற அளவுக்கு சூப்பரா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம செஞ்ச ஒர்க்கோட அவுட்புட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு தெளிவா வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறோம்னு பாருங்க. அடுத்து சுத்தி மறைச்சோம் இல்லையா, அந்த சீட்ல மழை பெஞ்சுன்னா சப்போஸ் வெல்டு மெஷை பிடிச்சிட்டே தண்ணி கீழே வந்து ரூம்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த செட்டுக்கு வாங்கியிருந்த கூலிங் சீட்டை கரெக்டா குளவோட கார்னர்ல கட் பண்ணி அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணாம சூப்பரா உள்ள சொருகி அழகா சீட்டுல ஸ்க்ரூ அடிச்சு கொடுத்தாச்சு. இனி மழை தண்ணி ஒரு சொட்டும் கூட உள்ள போகாதுங்கிற அளவுக்கு தெளிவா நம்ம வேலையை செஞ்சு கொடுத்தாச்சு. எவ்வளவு பக்காவா அடிச்சிருக்கிறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல சீட்டு குளவு சீட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம் ஸ்க்ரூவை ஃபுல்லா கழட்டி வெளியே 3 இன்ச்சு உள்ள 2 இன்ச்சு வச்சு அந்த அளவுக்கு டேப்பரா செட் பண்ணி உள்ள ஸ்க்ரூ வச்சு வரிசையா அடிச்சுட்டே வந்து பக்காவா செட் பண்ணி கொடுத்தாச்சு. அதோட அந்த மூளையில எல் கிராஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால நம்ம எல் கிராஸ் செட் பண்ணி மேல எல் சீட் அடிக்கிறதோட இதுல வேலை முடிஞ்சு. அடுத்து நம்மளுக்கு 3 பாத்ரூம் டோர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். டோரோட சைஸ் 2.5 6. அதை நம்ம 2 பைப்ல செஞ்சாச்சு. அதுல தகரம் சீக்கிரம் இத்து போயிருதுன்னு சொன்னதுனால நம்ம அலாய் சீட் போட்டு சூப்பரா சீட் எல்லாம் ஸ்க்ரூ பண்ணி செட்டிங் போட்டு வச்சாச்சு. பழைய பாத்ரூம் டோரு இந்த சைடு திட்டு ஹைட் ஆனதுனால டோர் சிறுசா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த டோர் சூட்டபிள் ஆகாது அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம வந்து புதுசாக டோர் செஞ்சுருக்கிறோம். பழைய டோர் பாருங்க என்ன சைஸில் இருக்குதுன்னு. அந்த டோர் சூட்டபிள் ஆகாதுன்னு போட்டு புது டோர் ஃபிட்டிங் பண்ணதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சுன்னு பாருங்க. 2 டோர் அங்கே ஃபிட்டிங் பண்ணியாச்சு. 3வது டோரு இது வந்து ஒரு சின்ன சிக்கலான வேலை. ஏன்னு கேட்டால் கீழே ஒரு சின்ன ஸ்டெப்பு வர்றதுனால அந்த ஸ்டெப்புக்காக கீழே வந்து செட் பண்ணணும். அதுக்காக சூப்பராக செட் பண்ணி டோரை ஃபிட்டிங்கும் பண்ணியாச்சு. எவ்வளோ தெளிவாக ஃபிட் பண்ணியிருக்கிறோம்னு பாருங்க. அடுத்து ரைட் சைடு தோனி பார்த்துட்டு இருக்கிறோம். ரைட் சைடு தோனியும் கொஞ்சம் தூரம் கடத்தி கோப்புக்கு வெளியே விடணும்னு சொன்னதுனால அந்த தோனிக்காக நம்ம ஆஃப் ரவுண்டு செட் பண்ணி எல் டைப்பில் ஆங்கிள் அடித்து தோனியை கடத்தி வெளியே தள்ளுறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தோனி சந்தில் இருக்கிறதுனால சந்தில் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த சைடு செவுத்துலேருந்து இந்த சைடு கோப்பு வரைக்கும் ஆஃப் ரவுண்டில் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 அடி அகலம். அந்த அளவுக்காக நம்ம ஆஃப் ரவுண்டு பட்டாவை வளைச்சு எல் டைப்பில் பைப் செட் பண்ணி ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாம் செட் பண்ணி ஆஸ் பண்ணி தோனி தூக்கி மேலே வச்சுட்டு இப்போ நம்ம செட் பண்ண வெல்டிங் எல்லாம் கிரைண்டிங் பண்ணி பெயிண்ட் அடித்து அடுத்து தோனி செட் பண்ணுற ஒர்க்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபைனலாக தோனி தகரத்தை உள்ளே போட்டு சூப்பராக செட் பண்ணியாச்சு. தோனி எந்த அளவுக்கு சூப்பராக சீட்டிங்காக இருக்குதுன்னு பார்த்துட்ருக்குறீங்க. மழை பெஞ்சுதுன்னா தண்ணி லீக்கேஜே ஒரு செட்டும் கூட ஆகாத அளவுக்கு தோனியை பக்காவாக ஃபிட்டிங் போட்டு சூப்பராக செட் பண்ணி தோனியை கடத்தி வெளியே தள்ளி வீட்டிலேருந்து ஒரு 3 அடி வெளியே தள்ளி சீட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. யாராச்சும் கையில் விட்டாலும் தோனி கிழிக்காத அளவுக்கு டேப்பர் அடிச்சு சூப்பராக சீட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து 2 கட்டல் கேட்டிருந்தாங்க. கட்டல் வந்து 6x3 சைஸில் மேலே ஃப்ளைவுட் போடுற மெத்தடில் கேட்டிருந்தாங்க. ஃப்ளைவுட்டு 1/2 இன்ச் ஃப்ளைவுட்டு குறுக்க 3 பழுது கொடுத்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த கட்டில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் மியூசிக் கிளாஸுக்கு மேடை அமைக்கிறதுக்காக அதாவது வந்து 10க்கு 7 ஸ்டேஜ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. 10க்கு 7 ஸ்டேஜ்னா 3 கட்டில் செஞ்சு 3 கட்டில் ஒட்டி வச்சு மேலே கம்பளம் விரிச்சிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 அடியில் 3 கட்டில் ஒன்றா போட்டால் 9 அடி வரும். ப்ளஸ் ஒரு கட்டில் சைடில் மைக்கு வச்சுக்கிற மாதிரி. இதோட அமைப்பு எப்படின்னா ஒரு வீணை சைடில் 2 மிருதங்கம் அதோட ஒரு ஸ்பீக்கரு மைக்கு இதெல்லாம் செட் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டேஜ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு 3 கட்டிலாக வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, ஆளுகளும் படுத்துக்கலாம், ஸ்டேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 3 கட்டில் போட சொல்லியிருந்தாங்க. அது வேஸ்டான மொத்த பீஸையும் எடுத்து 4 கட்டிலாவே போட்டாச்சு. இது ஸ்டேஜா யூஸ் பண்றதுனால மேல ஸ்டாப்பர் செட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம வாசப்படியில கால் மீதி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வாசப்படியில ஒரு சின்ன வாய்க்கால் போறதுனால அங்க பெரியவங்க கால் வச்சு தட்டி விட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அதோட நிலவு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால அதோட பாதி அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு மாதிரி செட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்டான பொருட்களை எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிருங்க
அப்படின்னு சொன்னதுனால இருந்த மிச்சம் எல்லா பொருட்களையும் எடுத்து நம்ம சூப்பராக கால் மீதி செட் பண்ணி இருக்கிறோம். 3 இன்ச் உயரத்தில் 1.5 கால் ஆங்கில ஃப்ரேம் பண்ணி வேஸ்டான சென்டரிங் கம்பியில எல்லாம் குறுக்க போட்டு சூப்பராக கால் மீதி செட் பண்ணி கொடுத்தாச்சு. இதோட நம்மளுக்கு பழனி சைட்டில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒவ்வொரு வேலையும் பார்த்து தெளிவாக சூப்பராக செஞ்சு கொடுத்ததுனால கஸ்டமருக்கு நம்ம ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரியான தெளிவான ஒர்க் உங்களுக்கு வேணுமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஒர்க் செய்யணும்னு விரும்புறீங்களா, ஒரே ஒரு ஃபோன் அடிங்க. உடுமலை வெல்டர் உங்களுக்காக 24/7 வெயிட்டிங். பழனி சைட்டில் நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக நம்ம செஞ்ச வேலை இந்த மாதிரியான அவுட்புட் தான் கொடுத்துருக்குது. நம்ம செஞ்ச ஒர்க்கு எவ்வளோ தெளிவாகவும் சூப்பராகவும் அழகாகவும் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. கஸ்டமர் ஆசைப்பட்டதுக்கு மேலே இன்னும் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே நம்ம அழகாக இந்த வேலையை செஞ்சு சூப்பராக முடிச்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடுமலை வெல்டர் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.